விசித்திர நோயால் அனாதையாக இறந்து கிடந்த அந்த மிக முக்கியமான காமெடி நடிகை வெளியான அந்த அதிர்ச்சி செய்தி தமிழ் சினிமாவையே ஒட்டுமொத்தமா நிலைகுலைய வச்சிருக்கு. தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான காமெடி நடிகை கோவை சரளா. கோவை சரளா முதல்ல பாக்யராஜ் இயக்கத்துல வெளியான முந்தான முடிச்சு அப்படிங்கிற படத்துல தான் சின்ன கதாபாத்திரத்துல அறிமுகமானாங்க. அதுக்கு முன்னாடியே நிறைய பட வாய்ப்புகள்ல அவங்க நிறைய கஷ்டப்பட்டு போராடியிருக்காங்க. ஆனா வாய்ப்பு கிடைக்கவே இல்ல. அப்படி நெறைய போராட்டத்துக்கு பிறகு தான் அவங்களுக்கு அந்த படத்துல சின்ன ஒரு கதாபாத்திரம் கிடைச்சது. அதன் பிறகும் கூட ஒரு 10, 15 படங்கள்ல சின்ன சின்ன கதாபாத்திரங்கள்ல அங்க தென்பட்டிருப்பாங்க கோவை சரளா. பார்க்கறதுக்கு ரொம்ப ஒல்லியா, பயங்கர சிரிப்போட அவங்க வந்து போற சீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ரசிகர்களுக்கு பிடிச்சு போனது. அப்படி அவங்கள பார்த்து தான் சில இயக்குனர்கள், "அந்த பொண்ணு நல்லா நகைச்சுவை பண்ணுவா போலயே" அப்படின்னு அதன் பிறகு சின்ன சின்ன நகைச்சுவை கதாபாத்திரங்கள்ல அவங்கள நடிக்க வச்சாங்க. அவங்களும் அந்த படங்கள்ல ரொம்ப சூப்பரா நகைச்சுவை பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்துல செந்தில் கவுண்டமணி இவங்களுடைய காம்போ தான் பெரிய லெவல்ல பேசப்பட்டுச்சு. ஆனா, அவங்க கூட சேர்ந்து நடிக்கிறதுக்கு ஒரு காமெடி நடிகை தேவை அப்படின்னு அந்த காலத்துல அவங்களுக்கு ஃபேவரா தான் கோவி சரளா அவங்க கூட சேர்ந்து ஜோடியா நடிக்கவும் ஆரம்பிச்சாங்க. அவங்களுடைய காம்போல கோவி சரளாவும் சூப்பரா செட் ஆனுச்சு. அவங்களுடைய காம்போல வந்த எத்தனையோ படம் அடுத்தடுத்து கோவை சரளாவுக்கு பெரிய ஒரு வெற்றி வாய்ப்ப ஏற்படுத்தி குடுத்துச்சு. அதனால அந்த நேரத்துல செந்தில் கவுண்டமணி நடிக்கக்கூடிய எல்லா படங்களையும் கோவை சரளாவுக்குன்னு ஏதாவது ஒரு கதாபாத்திரம் கண்டிப்பா கிடைச்சிரும். அதன் மூலியமா தமிழ் சினிமால ஒரு அழிக்க முடியாத மிகப்பெரிய நகைச்சுவை லேடி கதாபாத்திரத்துல கோவை சரளா தனக்குன்னு ஒரு அழிக்க முடியாத இடத்த உருவாக்கிக்கிட்டாங்க. கவுண்டமணி, செந்தில் இவங்கள தாண்டி அதன் பிறகு வந்த விவேக், வடிவேலு இவங்களுக்கும் ஜோடியா கோவை சரளா நெறைய படங்கள்ல காமெடி கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருப்பாங்க. அவங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது உண்மையிலேயே தமிழ் சினிமால ஒரு பெரிய அழிக்க முடியாத வெற்றி தான். அப்படி தமிழ் சினிமால தன்னை ஒரு முழு காமெடி நகைச்சுவை நடிகையா நிரூபிச்ச கோவை சரளா, வெறும் நகைச்சுவை நடிகையா மட்டும் இல்லாம குணச்சித்திர கதாபாத்திரம், அது போக சில படங்கள்ல முக்கியமான முதன்மை கதாபாத்திரங்கள்லயும் கோவை சரளா நடிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் கோவை சரளா தமிழ்ல மட்டும் 300க்கும் மேற்பட்ட படங்கள்ல நகைச்சுவை, குணச்சித்திரம், கதாநாயகின்னு எல்லாவித கதாபாத்திரங்களையும் ஏத்து நடிச்சிருக்காங்க. அதுல வெற்றியும் கண்ட ஒரு முக்கியமான காமெடி நடிகையா கோவை சரளா வலம் வந்திருக்காங்க. ஆனா, கோவை சரளா தன் குடும்ப பிரச்சனைக்காகவும், குடும்ப சூழ்நிலை காரணமா தான் சினிமாவுல நடிகையா வந்தாங்க. அதன் பிறகு அவங்களுடைய குடும்பத்துக்காகவே முழுவதுமா நேரத்த செலவிட்ட அவங்க, கடைசி வரைக்கும் திருமணமே பண்ணிக்கல. அவங்களுக்கு வயது இப்போ 70 தாண்டிடுச்சு. இந்த வயதிலயும் இதுவரைக்கும் திருமணம் பண்ணிக்காம, சினிமாவுக்காகவே வாழ்ந்த ஒரு முக்கியமான நகைச்சுவை நடிகை கோவை சரளா. அப்படியாப்பட்ட இவங்க ஏதோ ஒரு விசித்திரமான நோயினால பாதிக்கப்பட்டு, சில மாதமா மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்திருக்காங்க. அப்படியாப்பட்ட இவங்களுக்கு இன்னைக்கு அவங்களுடைய வீட்ல ஏற்பட்ட திடீர் உடல்நலக்குறைவினால, அவங்களுக்கு நேர்ந்திருக்க மிகப்பெரிய பரிதாபம் தான் ஒட்டுமொத்த தமிழ் சினிமா துறையவும் உச்சக்கட்ட ஒரு மீளாத சோகத்துல மூழ்க வச்சிருக்கு.